சின்ன வயசுல இருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்னை சுத்தி யாராவது இருந்தாங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். அதனாலேயே யாராவது ஒருத்தர் சின்னதா வந்து ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டாலோ, இல்ல சண்டை போட்டுட்டாலோ, எப்படியாச்சும் அவங்க கூட வந்து திருப்பி வந்து பேசி சமாதானம் ஆயிடணும். கண்டிப்பா வந்து இந்த பழைய பாண்ட் திரும்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து நான் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து, என்னதான் வந்து நம்ம பின்னாடி போய் அதை சரி பண்ணாலும், சப்போஸ் வந்து அவங்க சரி ஆகல அப்படின்னா வந்து நம்மளால அந்த பாண்டை வந்து சரி பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டேன். அண்ட் நிறைய நம்மளையே நம்ம ஏன் பிளேம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ரியலைசேஷனும் எனக்கு லேட்டரா தான் வந்தது. ஸோ நீங்க உங்க லைஃப்ல சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச பர்சனாவே இருந்தாலும் அவங்க உங்களை வேண்டாம் இல்ல வந்து இந்த பாண்ட் செட் ஆகாதுன்ற மாதிரி நீங்க பிரிஞ்சுட்டாலும் உங்களையே நீங்க ரொம்ப நிறையலாம் பிளேம் பண்ணிக்க தேவையில்ல. எஸ், நம்ம ரெண்டு பேருமே ரெண்டு சைட்லயுமே வந்து தப்பு இருக்கும். பட் ஒரு சைடு மட்டுமே நீங்க பார்த்துட்டு இல்ல மொத்த தப்புமே நான் தான் பண்ணேன், இது வந்து நான் வந்து சரியா இருந்திருந்தா வந்து சரியா இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைக்காம உங்களை நீங்களே செல்ஃப் ஹர்ட் இல்ல செல்ஃப் ஹார்ம் இல்ல வந்து உங்களையே ரொம்ப கில்ட் ஆக்கிக்காம ஓகே தப்பு பண்ணிட்டேன், இதுல இருந்து நான் கத்துக்க போறேன், நெக்ஸ்ட் என்னோட லைஃப்ல வந்து பெட்டரா இருக்க போறேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கோங்க. ஸோ இந்த லெவல்ல நீங்க உங்களை நிறைய பிளேம் பண்ணி உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்க கூடாதுன்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன். நாளைக்கு இன்னொரு எபிசோடோட பார்ப்போம்.